இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் ரோட்டுக்கடை காளான் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு பொடிசாக கட் பண்ண 2 கப் காளான், 2 கப் கோஸ், பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 3/4 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா இந்தளவு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். அதோட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இந்தளவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அதை சின்ன சின்ன பாலாக பொரிச்சு எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கலருக்காண்டி 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து நல்லா இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கிறணும். அதோட பொரிச்சு வச்ச காளானையும் சேர்த்து நல்லா இந்தளவு குத்தி விட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்குனா நம்மளுக்கு ரோட்டுக்கடை காளான் தயார்.